ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முகத்தில் உள்ள மங்கு கரும்புள்ளி எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த 4 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா முகத்தில் உள்ள மங்கு கரும்புள்ளி சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிக்கும். அது எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு பொருளும் எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறைய பேருக்கு 30 வயசுக்கு மேல ஆனாலே முகத்துல மங்கு கரும்புள்ளிலாம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க என்னதான் ஆயின்மெண்ட் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணா கூட அது நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அது யூஸ் பண்ற வரைக்கும் தான் அந்த கரும்புள்ளியானது மறையும். அப்புறம் அதை விட்டுட்டோம்னா மறுபடியும் அது வர ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம நம்ம எப்ப வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு என்ன கவலையா இருக்கும், முகத்துல என்னதான் அழகா இருந்தா கூட அந்த மூஞ்சில் உள்ள அந்த கருந்திட்டானது பார்க்கறதுக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கும். அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு, அரிசி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஒரு அரை ஸ்பூன் இல்லாட்ட 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை மிக்ஸி ஜார்ல போட்டு அது ஜூஸா ரெடி பண்ணிக்கோங்க. அரிசியும் மாவா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சாறை ரெடி பண்ணியாச்சு. இதுல இருந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சாறு, அரிசி மாவும் அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதுல இருந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது நம்ம ஒரு 10 நாளைக்கு ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம மூஞ்சில் உள்ள மங்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா போட்டதுமே சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு செயலுமே தொடர்ச்சியா செஞ்சா மட்டும்தான் அது கரெக்டா சீக்கிரமாவே நம்மளுக்கு சரியாகும். நீங்க அது மங்கு குறையிற வரைக்குமே ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது இயற்கையான பொருள், நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சுதான் செய்யறோம். அதனால நம்ம ஃபேஸ்க்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் எதுவுமே வராது. நமக்கு இது இயற்கையான முறையில் நம்ம செய்யறதுனால நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாவும் ஆகும். அதே நேரத்துல மூஞ்சில வேற எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராம நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆரம்பத்துல மூஞ்சில மூக்குல லைட்டா வர ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் கன்னத்துல லைட்டா வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் ஸ்டார்டிங்ல இந்த பேக்கை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு முகத்துல உள்ள அந்த மங்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஓரளவு கிளியராகவே ஆயிடுச்சு. இப்போ மங்குங்கிறது இல்லவே இல்லை. மறுபடியும் நீங்க மங்கு வர ஆரம்பிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த பேக்கை யூஸ் பண்ணுங்க. அதனால நம்மளுக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணும் போது அந்த அரிசி நல்லா ஸ்க்ரப் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். அதனால அந்த மங்கானது அந்த கரும்பொடியானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. 2வது டிப்ஸ் என்னன்னா கத்தாழை, உருளைக்கிழங்கு, தேன். இந்த கத்தாழையை நல்லா உள்ள இருக்க ஜெல்லை எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சாறு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேன் எடுத்துக்கோங்க. கத்தாழையில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கத்தாழை ஜெல் எடுத்துட்டு இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு உருளைக்கிழங்கு சாறு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தேன். இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது எப்படிங்கறத பார்க்கலாம். கத்தாழை ஜெல்லையும் உருளைக்கிழங்கையும் பேஸ்டாட்டா அரைச்சாச்சு. இது 2ஐயும் ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் தேன், 1 ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, கத்தாழை ஜெல், அப்புறம் தேன். உருளைக்கிழங்கையும் கத்தாழையும் நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி பேஸ்டாட்டை எடுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண இந்த பேஸ்ட் எடுத்து முகத்துல எங்கெங்க கரும்புள்ளி எங்கெங்க மங்குலாம் இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. இது அப்படியே தொடர்ச்சியா ஒரு ரெகுலரா ஒரு 10 நாளைக்கு நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது நம்ம மூஞ்சில் உள்ள மங்கு கரும்புள்ளி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது
ஃபர்ஸ்ட் அரிசி எடுத்துக்கோங்க, பச்சரிசி. இப்போ ரெண்டாவது அதிமதுரம் குச்சி, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள். இது 3 எடுத்துக்கோங்க. அதிமதுரம் குச்சி ஒரு 5 எடுத்துக்கோங்க, கஸ்தூரி மஞ்சள் 5 எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். இது உங்களுக்கு பொடியா கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள், அதிமதுரம் குச்சி, இது 3யுமே மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு ரெகுலரா காலையில இல்லாட்ட எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்ப ரோஸ் வாட்டரு, அப்படி இல்லாட்ட லெமன், இதுல 2ல ஏதாவது ஒன்னோட மிக்ஸ் பண்ணி நீங்க முகத்துல அப்ளை பண்ணிட்டு வரும்போது சீக்கிரமாகவே அந்த முகத்துல இருக்க மங்கு, கரும்புள்ளி சீக்கிரமாவே குறைய ஆரம்பிச்சிடும். இது ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணணும். இது ரெகுலரா ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. அதிமதுரம் குச்சியும் கஸ்தூரி மஞ்சளும் அப்படியே போட்டு மிக்சியில போட்டு அரைக்க முடியாது. இது நல்லா தட்டி ஒரு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி அப்புறம் இது 3யும் கலந்து மிக்சியில அரைச்சிக்கோங்க. இப்படி இந்த 3 டிப்ஸையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த முகத்துல இருக்க மங்கு, கரும்புள்ளி சீக்கிரமா குறைய ஆரம்பிச்சிடும். நான் இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு முகத்துல லைட்டா வர ஆரம்பிச்சிச்சு அந்த மங்கு. இதை நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த மங்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எந்த ஒரு விஷயத்தையுமே ரெகுலரா செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 1 வாரம் 10 நாளா செஞ்சுட்டு நம்ம விட்டுருவோம். அப்படி இல்லாம அது வராம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நாளைக்கு 1 மந்தாவது நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணி மறுபடியும் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது வர நேரத்துல நீங்க இது மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் வராது, சீக்கிரமாவே சரியாயிடும். நிறைய பேர் நான் நிறைய பொருள்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எனக்கு கம்மியா ஆகல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. இது ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு குறையும். டைம் இருக்கு நேரம் நீங்க இதான் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 3 உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் இருக்கும்போது உங்களுக்கு எந்த டிப்ஸ் ஈஸியா இருக்கோ அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.